மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 7 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா பெய்டு சேலரி பை செக். ஸோ சேலரி பே பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக சேலரிஸ் கொடுத்தா கம்பெனிலேருந்து சேலரிஸ் வந்து போச்சுன்னா, ரெண்ட் போச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் போச்சுன்னா எதுனாலும் எக்ஸ்பென்சஸ் தான். ஆனால் அந்த எக்ஸ்பென்சஸை பேங்க் வழியாக பண்ணியிருக்காங்க, ஏன்னா செக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அது பேங்க் ட்ரான்சாக்ஷன். அண்ட் இதில் வந்து என்ன 2 அக்கௌண்ட் வரும்னா பேங்க் ட்ரான்சாக்ஷனால் பேங்க் அக்கௌண்ட் வரும். குட். நெக்ஸ்ட் சேலரி அக்கௌண்ட். ஏன்னா சேலரி இஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தனித்தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ சேலரி பே பண்ணனால சேலரி அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் படி பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் பண்ணணும். ஸோ சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் இஸ் த கிவர். ஸோ பேங்க் கொடுக்கறதுனால he comes to the credit point. So salaries accounted are to bank account. So this is how we need to do. So example number 7ல இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா பை செக் இல்லாமல் பை கேஷ்னா ஸோ அகெயின் அப்படியே கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆகும். salaries accounted are to cash account. So this is how we need to understand. next பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 8. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 8 வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 8ல் வந்து சேல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். ஸோ கூட்ஸை வந்து மகேஷ்க்கு விற்றுருக்கோம், ஆனால் கடனுக்கு விற்றுருக்கோம். அப்போ என்ன இருக்குது, இங்கே சேல்ஸ் நடந்திருக்கு. யாருக்கு நடந்திருக்குன்னா மகேஷ்க்கு நடந்திருக்கு. பணம் உள்ளே வரல, கூட்ஸ் மட்டும் வெளில போயிருக்கு. ஸோ கேஷ் வந்து உள்ளே வரல, கூட்ஸ் மட்டும் வெளில போயிருக்கு. அப்போது நம்மளுக்கு நார்மலாக சேல்ஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எது வந்தாலும் அந்தந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் இங்கே பணம் வந்து நம்மளுக்கு உள்ளே வரல, பிகாஸ் கூட்ஸ் மட்டும் வெளில போயிருக்கு, கடனில் வைத்ததுனால. எப்போவுமே கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்னா அந்த பர்சனோட நேம் போடணும். ஸோ மகேஷ் அக்கௌண்ட், மகேஷ் இஸ் அ பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் படி ஹீ இஸ் த ரிசீவர். ஸோ ஹி ரிசீவ்ஸ் த கூட்ஸ், அதனால் ஹீ இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போ பண்ணாலும் நம்மளுக்கு சேல்ஸ் எப்போ பண்ணாலும் இன்கம் தான் நம்மளுக்கு ரிட்டனாக வரும். ஸோ ரிட்டனாக வர இன்கம்மை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம், பிகாஸ் சேல்ஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் படி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் படி கிரெடிட் பண்ணணும். ஸோ மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா 9,000 to sales account 9,000. So being sold goods to Mahesh on credit. So this is how we need to do. Next பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9th டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷன் மாதிரியே தான் இது. பட் இங்கே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கூட்ஸ் சோல்டு டு மகேந்திரனுக்கு கூட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபார் கேஷ்க்கு பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் வர்றதுனால திஸ் இஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் அனாலிசிஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன 2 அக்கௌண்ட் பார்க்குறோம். ஸோ இங்கே கூட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் வரும், கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து சேல் பண்ணால் கூட்ஸ் வெளில போகும், கேஷ் உள்ளே வரும். ஸோ கூட்ஸ் வெளில போகிறதுனால கேஷ் உள்ளே வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் படி டெபிட் பண்ணணும் கேஷ் அக்கௌண்ட்டை. சேல்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு கிரெடிட் தான் வரும், ஏன்னா நாமினல் அக்கௌண்ட் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ கிரெடிட். ஸோ திஸ் இஸ் ஹவ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுவே வந்து செக் வழியாக வாங்கியிருக்கோன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அதுவே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது எப்போனா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் வந்ததுன்னா அந்த பர்சனோட அக்கௌண்ட். ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்டு ட்ரான்சாக்ஷன். இப்போ இனிமேல் வந்து நிறைய இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க் ₹10,000. ஸோ பேங்க்லேருந்து லோனை பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க், இது 2 பார்த்துருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னா பேங்க்லேருந்து லோன் வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக நம்ம பேங்க்கில் லோன் பாரோ பண்ண ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு பணமாக கையில் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னா கேஷாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுனால இங்கே 2 டிரான்சாக்ஷன் வரும். அண்ட் திஸ் இஸ் அ பேங்க் டிரான்சாக்ஷன், பிகாஸ் இங்கே கேஷ் எதுவுமே வரல, பேங்க் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ உங்கள் புக்லேயும் இது கொடுத்துருந்தா ப்ளீஸ் டூ மேக் இட் நோட். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லை, திஸ் இஸ் அ பேங்க் ட்ரான்சாக்ஷன். இது பியூர்லி பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஏன்னா நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கினா அதை நம்ம பணமாக யூஸ் பண்ண மாட்டோம், பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து சேரும். ஸோ இங்கே வந்து என்னென்னா 2 அக்கௌண்ட்ஸும் நம்மளுக்கு பேங்க்
பேங்க்லேருந்து லோன் வாங்கினதுனால பேங்க் அக்கௌண்ட் தெரிஞ்சிடுச்சு பிகாஸ் இஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்டாக இருக்கும்னா பேங்க் லோன் அக்கௌண்ட். ஸோ இங்கே இப்போ லோன் வாங்கினோன்னா நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா பேங்க் லோன் எல்லாம் அதில் தான் நம்ம காட்டுவோம் எவ்வளோ லோன் வாங்கணும். ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பேங்க் லோன் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே ஆர்கனைசேஷனால் ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ஈஸியாக எது ரிசீவர் எது கிவர்னு பார்த்தா பேங்க் லோன் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு பணம் வருது. ஸோ ஹீ இஸ் த கிவர். ஸோ அதைப்படி நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேருது. அதனால் ஹீ இஸ் த ரிசீவர். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. ஸோ எவ்ரி டைம் borrowed loan from bank, got loan from bank, ஸோ sanction loan from bank எது இருந்தாலும் இந்த transaction தான் வரும். that is a bank transaction and bank account data to bank loan account. So this is how it has to be understood. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம கமிஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ கமிஷன்னா நம்மளுக்கு எப்போவுமே கமிஷன் ரிசீவ் பண்ணால் அது இன்கம், கமிஷன் பே பண்ணால் அது எக்ஸ்பென்ஸ். ஸோ கமிஷன் ரிசீவ் அண்ட் கமிஷன் பே பற்றி நம்ம என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு கமிஷன். ஸோ கமிஷன் ரிசீவ் ஆகிருக்கு ₹5,000 பை கேஷ். ஸோ பை கேஷ்ன்னு சொன்னதுனால திஸ் இஸ் அ கேஷ் டிரான்சாக்ஷன். அண்ட் கமிஷன் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ கமிஷன் இன்கம்னால இன்கம் எல்லாம் அந்தந்த அக்கௌண்ட் நேம் தான் காட்டணும். ஸோ கமிஷன் அக்கௌண்ட் டேட்டார் இங்கே வெறும் கமிஷன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் தான் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கா பே பண்ணியிருக்கோமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வரும், கமிஷன் அக்கௌண்ட் வரும். கேஷ் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் கம்ஸ் இன் டெபிட் ஆகும். ஏன்னா பணம் உள்ளே வருது, ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் பார்த்துருவோம் பிகாஸ் தட் இஸ் இன்கம். ஸோ ரிசிப்ட் ஆஃப் கமிஷன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிற ரெசிப்ட் வந்திருக்கு. அப்போ இன்கம் அது. ஸோ கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் படி கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 5,000 to commission received account 5,000 commission received. So this is how we need to do. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப புதுசான டிரான்சாக்ஷன். இதை நம்ம கிளியராக கற்றுக்கிட்டோன்னா இனி வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா இனிமே வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்தால் இப்படி தான் ஒர்க் இருக்கும். இதுதான் என்ட்ரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இனஃப். ஸோ paid 4,800. So paid 4,800 in full settlement of 5,000 due to the creditor Keerthana. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5,000 பே பண்ணணும். நான் ஆஃப் 5,000 நான் பே பண்ணணும். ஆனால் 4,800 தான் பே பண்ணியிருக்கேன். நான் கீர்த்தனாங்கிற பர்சனுக்கு கடன் வாங்கினதுனால 5,000 கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் 4,800 தான் பே பண்ணியிருக்கேன் ஃபுல் செட்டில்மெண்ட்டில். இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்னா என்ன வேர்ட்னா இதுக்கு மேலே பாக்கியே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு லெஃப்ட் ஓவர் பேலன்ஸு இல்லை. கீர்த்தனாங்கிற அக்கௌண்ட் வந்து இதோட க்ளோஸ் ஆகுது. ஏன்னா வாங்கின கடன் 5,000 ஆனால் நான் 4,800 பே பண்ணியிருக்கேன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்படிங்கிற வேர்டு வந்தாலே இங்கே வந்து நடுவில் 5,000 பே பண்ணியிருக்கோம், அதில் கம்மியாக நான் 4,000. ஸோ 200 இங்கே இந்த 200 கம்மியாக ஆகியிருக்கு அப்படின்னாலே ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த 200 டிஸ்கவுண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா 5,000 பே பண்ணணும், நான் 4,800 தான் பே பண்ணியிருக்கேன். 200 என்கிட்டயே தங்கிடுது. அப்போ இது எனக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எப்போவுமே நம்மளுக்கு லாபம். ஸோ அதனால் நம்ம இதை லாபத்தில் காட்டுவோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் என்னென்னா 4,800 பே பண்ணியிருக்கோம். எப்படி பே பண்ணியிருக்கோன்னு சொல்லலை. ஸோ எப்போவுமே எப்படி பே பண்ணியிருக்கோன்னு சொல்லாததுனால நம்ம அதை கேஷ் அக்கௌண்ட்டாக தான் அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we are going to face the compound entry. ஸோ காம்பவுண்ட் என்ட்ரியை ஃபேஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் என்ட்ரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதாவது 2 அக்கௌண்ட் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதிலேருந்து we are going to face the compound entry, that is 3 என்ட்ரி அஃபெக்ட் ஆகும். ஸோ எய்தர் எனி 2 டெபிட் வரும், ஒரு கிரெடிட் வரும், இல்லை எய்தர் எனி 2 கிரெடிட்ஸ் வரும், இல்லை டெபிட் வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்படி இதை 3 டிரான்சாக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா 5,000 பே பண்ணணும், ஆனால் 4,800 பே பண்ணிட்டோம் ஃபுல் செட்டில்மெண்ட்டில். அப்போ என்ன அர்த்தம்? கீர்த்தனாக்கு 5,000 பே பண்ணணும், ஆனால் கேஷாக 4,800 தான் பே பண்ணியிருக்கேன். எனக்கு லாபமாக 200 rupees கிடச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் ரிசீவ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ கீர்த்தனாக்கு பே பண்ணணும், கீர்த்தனா அக்கௌண்ட், பிகாஸ் ஷீ இஸ் த ரிசீவர்.
கேஷ் அக்கௌண்ட் வழியாக பணம் போகிறது, ஸோ கேஷ் கோஸ் அவுட். அண்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக லாபம் கிடைக்கிது, ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் படி டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு லாபம், தட் இஸ் கெயின். ஸோ இந்த 3 அக்கௌண்ட் ஸோ கீர்த்தனா இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், ஸோ ஷீ இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம், ஒரு டெபிட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் இஸ் ரியல் அக்கௌண்ட், கேஷ் கம்ஸ் இன், கேஷ் கோஸ் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா 4800 நான் பே பண்ணுறேன், அதனால் கேஷ் கோஸ் அவுட், ஸோ கிரெடிட். ஸோ ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்துருச்சு. இப்போ எது அடுத்து என்னன்னு பார்க்குறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இங்கே நான் டிஸ்கவுண்ட்டை வாங்கியிருக்கேன், நான் பெற்றிருக்கேன் டிஸ்கவுண்ட், அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் த கெயின். இங்கே நான் டிஸ்கவுண்ட் பே பண்ணியிருந்தா இங்கே டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ் எனக்கு, லாஸ் எனக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து 5000 வர வேண்டி இருக்கும், ஆனால் எனக்கு 4800 தான் வந்திருக்கும். ஸோ நான் வந்து 5000 ரிசீவ் பண்ண வேண்டி இருக்கும், ஆனால் 4800 தான் வந்திருக்கும். 200 rupees எனக்கு லாஸாக ஆகியிருக்கும். இன்கேஸ் நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தா, இங்கே வந்து எனக்கு அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இல்லை, இங்கே நான் பே பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிது, அப்போது எனக்கு அது கெயின். ஸோ ஒரு டெபிட் 2 கிரெடிட் படி கீர்த்தனா அக்கௌண்ட் டெட்டார் 5000 rupees. ஸோ இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், கீர்த்தனாவுக்கு 5000 கொடுக்கணும், ஷீ இஸ் த ரிசீவர். ஸோ அவங்க 5000 ரிசீவ் பண்ணுற மாதிரி தான், பட் ஆனால் 4800 டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம காட்டக்கூடாது. அவங்களுக்கு வர வேண்டிய 5000ல் கேஷாக 4800 தான் போகிருக்கு. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எனக்கு கிடச்சதுனால இன்கம் எனக்கு கெயின் அது. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் படி நான் 200 கெயினில் காட்டுறேன். ஸோ 5000, 4800, 200. ஸோ பெய்ட் கீர்த்தனா ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்பவுண்ட் என்ட்ரி. ஸோ இதே என்ட்ரி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், நம்பர் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்பர் ரிசீவ் பண்ண என்ட்ரியே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வில் பி ஈஸி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். ஸோ இதே இடத்துல நம்ம நம்பர் ரிசீவ் பண்ணதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து இதே டிரான்சாக்ஷனை நான் இங்கே எழுதுகிறேன். ரிசீவ்டு rupees 4800 in full settlement of rupees 5000 from Kirtana. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் பே பண்ணியிருக்கேன் கீர்த்தனாக்கு, இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கேன் கீர்த்தனா கிட்டேருந்து. அப்போ அதே டிரான்சாக்ஷன்ஸ் தான் வரும். கீர்த்தனா அக்கௌண்ட் வரும், கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா இங்கே கேஷாக பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கல, ஸோ கேஷ் அக்கௌண்ட் வரும். இங்கே என்ன ஆகியிருக்கு, நான் 5000 ரிசீவ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் வந்து 4800 தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு 200 வந்து லாஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நான் பே பண்ணது இது, ரிசீவ் பண்ண வேண்டியது இது, பே பண்ணது இது, அவங்க பே பண்ணது இது, லாஸ் எனக்கு கிடைச்சது 200. அப்போது லாஸ்னால் அது டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ இதே டிரான்சாக்ஷனை நான் இங்கே எழுதுகிறேன், கீர்த்தனா அக்கௌண்ட். ஸோ இங்கே இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம கீர்த்தனா அக்கௌண்ட்லேருந்து பணம் வருது. ஸோ இப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம், கீர்த்தனா அக்கௌண்ட் இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட். ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே கீர்த்தனா வந்து ரிசீவரா கிவ்வரான்னு பார்த்தா, கீர்த்தனா இஸ் த கிவர் பிகாஸ் ஷீ இஸ் கிவிங் ஆஸ் த மணி. ஸோ 5000 ஷீ ஹாஸ் டு பே. அப்போது இங்கே டிரான்சாக்ஷனே மாறும். தட் இஸ் ஐல் ரைட் ஹியர். ஸோ கீர்த்தனா இஸ் த ரிசீவர் படி, கீர்த்தனா இஸ் த கிவர். ஸோ அவங்க வந்து கிரெடிட் ஆவாங்க. நெக்ஸ்ட் கேஷ், இங்கே பார்த்தீங்கன்னா பணம் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆகும் பிகாஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். இங்கே டிஸ்கவுண்ட் ஏன் அலோவ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து 5000 ரிசீவ் பண்ணணும், ஆனால் 4800 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 200 நம்ம தான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் கீர்த்தனாக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் அலோவ்டு பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ் படி நாமினல் அக்கௌண்ட். ஸோ லாஸ் எல்லாம் நாமினல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி டெபிட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் இங்கே இடம் இல்லாததுனால டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டுன்னு டிஏன்னு எழுதுகிறேன். டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு 2 யாருக்கு போகும்னா, நம்ம வந்து யார் நம்மளுக்கு பே பண்ணணும், கீர்த்தனா. ஏன் கீர்த்தனா வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகுதுன்னா, ஷீ இஸ் த கிவர். ஸோ அவங்க தான் 5000 கொடுக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4800
டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து 200. ஸோ நம்மளுக்கு கீர்த்தனா கொடுக்க வேண்டியது 5000. So this is how we need to understand. I hope you all understand the two phases of the accountancy in this paid full settlement. So paid full settlement naale either discount allowed, paid full settlement na paid in full settlement na discount received கிடைக்கும், paid in received in full settlement na discount allowed கிடைக்கும். ஸோ இதை நான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டிரான்சாக்ஷன் போயிடலாம். ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன் we need to understand because இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இதுக்கப்புறம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நியூ டிரான்சாக்ஷன் படிக்க போகிறோம். என்னென்னா Dinesh is a customer. Dinesh, a customer, declared insolvent and 40 paise in rupee is received from the estate office due rupees 10,000. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஒரு கஸ்டமர். ஸோ நம்ம கம்பெனிக்கு தினேஷ் ஒரு கஸ்டமர். ஆனால் அவர் வந்து they become insolvent. ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸில் நான் இன்சால்வெண்ட்னா என்னென்னு கொடுத்துருக்கேன். இன்சால்வெண்ட்னா என்னென்னா ஸோ தினேஷால் இனிமேல் எந்த கடனும் கட்ட முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம கிட்டேருந்து கடன் வாங்கின தினேஷ் he cannot pay back the money but he can only pay back 40 paise. ஸோ 40 paise in a rupee. ஸோ இதுக்கான மீனிங் என்ன நம்ம கற்றுக்கலாம். ஸோ 40 paise in a rupee அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10,000 கட்டணும், ஆனால் 40 paise in a rupee தான் கட்ட முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10,000 கட்ட வேண்டிய அமௌண்ட் அதில் 40%. ஸோ 40%, I'll write it clearly. ஸோ 10,000 கட்டணும், he has to pay 10,000 பட் அதில் 40% தான் he can pay. அப்போது 10,000 40%னா 4,000 rupees he can pay, 6,000 rupees he cannot pay. ஸோ 6,000 rupees he cannot pay. ஸோ மொத்தம் 10,000ல் 40,000 தான் பே பண்ணியிருக்கான், 4,000 தான் பே பண்ணியிருக்காங்க, 6,000 பே பண்ணலை. 10,000ல 6,000 பே பண்ணலை. ஸோ இங்கே 6,000 பே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா he became insolvent. he cannot pay that 6,000. அப்போ கம்பெனிக்கு என்ன அர்த்தம் 10,000 வெளில போச்சு, ஆனால் உள்ளே வந்தது வெறும் 4,000. மீதி 6,000 கம்பெனியால் ரெட்ரீவ் பண்ண முடியாது பிகாஸ் he become insolvent. இன்சால்வெண்ட்னா he cannot pay back the money. அப்போது he cannot pay back the moneyனா அப்போது இந்த 6,000 அந்த கம்பெனியால் எடுக்க முடியாது, நம்ம கம்பெனியால் அந்த 6,000 எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா அந்த 6,000 மணியோட நேம் என்னென்னா பேட் டெப்ஸ். ஸோ இங்கே we need to understand what is bad debt. ஸோ பேட் டெப்ஸ்னால் என்னென்னா the irrecoverable money, irrecoverable debt. ஸோ என்னென்னா அந்த பணத்தை நம்மளால் இனிமேல் ரெக்கவர் பண்ணவே முடியாது. இந்த 6,000 நம்மளால் ரெக்கவர். ஸோ 10,000 நம்ம ஆல்ரெடி போடுறேன், அகெயின் போடுறேன். 10,000ல் 40% பார்த்திங்கன்னா 4,000. ஸோ அதை மட்டும் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 6,000 என்னால் பே பண்ண முடியாது ஏன்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இந்த 6,000 பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ். ஸோ இது பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது 10,000 பே பண்ணணும். ஸோ 10,000 தினேஷ் பே பண்ணணும், வெறும் 4,000 தான் பே பண்ணுறாங்க கேஷ் மூலியமாக. ஸோ திஸ் இஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். அண்ட் இங்கே 6,000 பே பண்ண முடியாமல் போகுது, தட் இஸ் பேட் டெப்ஸ். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அண்ட் திஸ் இஸ் அ பேட் டெப்ஸ் அண்ட் பேட் டெப்ஸ் இஸ் அ லாஸ் ஃபார் அஸ். ஸோ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டு தட் இஸ் தினேஷ் அக்கௌண்ட். ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து கேஷ் வருது, 4,000 rupees கேஷ் வருது. ஸோ டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுவும் காம்பவுண்ட் என்ட்ரி தான். அகெயின் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் வருது. ஏன் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம 6,000 rupees ரெட்ரீவ் பண்ணவே முடியாது. ஸோ அதை நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியாத அமௌண்ட்டை பேட் டெப்ஸில் காட்டணும். ஸோ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா பேட் டெப்ஸ் நம்மளுக்கு லாஸ், ஏன்னா நம்மளால் அந்த பணத்தை ரிட்ரீவ் பண்ண முடியாதுன்னா அதை நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேட் டெப்ஸ் இஸ் த லாஸ்ன்றதுனால டெபிட் பண்ணணும் பிகாஸ் நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி. ஸோ 2 டெபிட் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் தினேஷ் தான் வந்து நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ தினேஷ் இஸ் த ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட் படி தினேஷ் இஸ் த கிவர்.
ஸோ நம்ம கிவ்வரை கிரெடிட் பண்ணுறோம். தட் இஸ் ஹவ் கேஷ் அக்கௌண்ட் டெட் ஆர் 4,000. ஸோ 4,000 ருபீஸ் நம்மளுக்கு பணம் வந்து உள்ளே வருது. பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் இது இனிமேல் நம்மளால் ரெட்ரீவே பண்ண முடியாது. 6,000 தினேஷ் தான் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் 10,000 கொடுக்க வேண்டிய பணத்தை இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தினேஷ் அக்கௌண்ட்ஸ் 10,000. ஸோ கேஷ் ரிசீவ்ட் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட்ஸ் ஆன் இன்சால்வென்சி. ஸோ இன்சால்வென்சியில் எனக்கு பணம் ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு கிடச்சது வெறும் 4,000 அண்ட் 6,000 எனக்கு கிடைக்காது. இந்த 40 பைசேங்கிற வேர்டை நம்ம we have to convert it as 40%. ஆர் எல்ஸ் இங்கே நம்மளுக்கு பர்சன்டேஜாகவும் கொடுத்துடலாம், இல்லை பாயிண்டில் கொடுப்பாங்க. பாயிண்டில் ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு 40% நம்ம பாயிண்டில் காட்டும்போது 0.40ன்னு காட்டுவோம். அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு 0.80ன்னு கொடுத்துட்டாங்கன்னா this is the meaning of percentage, that is 80%. ஸோ அந்த மாதிரி 80 பைசே 90 பைசே இல்லை 0.40 பைசே இந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இட் இஸ் given in a பாயிண்ட்ஸில் கொடுத்து டெசிமலில் கொடுத்துருந்தா ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ டெசிமலில் கொடுத்துருந்தா இது இன்ட்டு 0.90 அப்படி பண்ணி ஈக்குவல் டு போட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி பைசையில் கொடுத்துருந்தா ஸோ இந்த ஃபுல் ருபீஸ் பைசையில் கொடுத்துருந்தா பர்சன்டேஜாக மாற்றி பர்சன்டேஜ் போடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் we can do the sum. And if you need to again நான் வந்து once again போடுறேன் because அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் நியூ டைப்ஸ், we need to understand a lot. இந்த 40 பைசேங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தினேஷ் வந்து கஸ்டமர், அவங்க வந்து பணம் பே பண்ணணும். ஆனால் என்ன ஆயிருக்காங்க, இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேயும் 40 பைசே பெர் ருப்பியை வந்து பே பண்ணியிருக்காங்க 10,000 ருபீஸில். ஸோ 10,000 ருபீஸில் 40 பைசே பெர் ருப்பினா 40 பைசேவை நம்ம பர்சன்டேஜாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜாக பண்ணும்போது 4,000 தான் he can pay. இந்த 40 பைசே இடத்துல 0.80 கொடுத்துருந்தா அகெயின் அதே தான் 10,000 இன்ட்டு 0.80 பண்ணி ஆன்சரை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் the transactions we have seen, analysis of transactions. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are moving to the illustrations. ஸோ illustration parts எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.